தேவனுடைய வல்லமையை குறித்து தியானிக்க பழகுங்கள். வானத்தை பாருங்கள், எவ்வளவு அதிசயம். பூமியை பாருங்கள், எவ்வளவு அதிசயம். சாதாரண அதிசயம் அல்ல. அவருடைய படைப்பை அவருடைய மகத்தான ஞானம் அறிவிக்கிறது. அவரிடத்தில் இருக்கிற அந்த ஞானத்தை வேதத்துக்குள்ளாக உங்களுக்கும் கிடைக்கிறது. எவ்வளவு அதிசயம். படைத்த படைப்பை தேவனுக்கு ஏன் படைத்த உங்களுக்கும் எனக்கும். அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய ஆறுதலை பாருங்கள். மனம் உடைந்து போகாதீர்கள். உலகத்துக்காக, படைப்புக்காக நன்றி சொல்லுங்கள். அவர் இன்றும் காக்கிறார். இந்த வார்த்தை என்னை தொட்டது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அருமையாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஞானம் பூமியிலே விளக்குகிறது. அவருடைய படைப்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி. துதி என்பது அதுதான். பூமி அழிந்து போய்விடும் என்று நினைத்து பாவ மனிதர்களை கண்டு, தீமை செய்கிற மனிதர்களை கண்டு மனம் உடைந்து போகாதீர்கள். உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய படைப்பு உங்களுக்காக. ஒவ்வொரு நாளும் அவருடைய படைப்புக்காக நன்றி சொல்லுங்கள். நிச்சயம் எங்களை பாதுகாக்க அவர் விரும்பி இருக்கிறார். எல்லாவற்றையும், தண்ணீரை படைத்ததே உங்களுக்காக, வானத்தை படைத்ததே உங்களுக்காக. அவருக்கு நன்றி சொல்லி துதி பாடுங்கள். சுகமாய் வாழ்வீர்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.